அனைவருக்கும் வணக்கம். நான் 1974ஆம் ஆண்டிலிருந்து இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கிறேன். எனக்கு இந்த தொழில் மேலே மிகுந்த பற்றுதல் அதிகம். 1974 வேலைக்கு சேர்ந்து 77 ஒரு தையல் கலைஞராக உருவெடுத்து 1980ஆம் ஆண்டு பாதை ஓரத்தில் தையல் கடையை தொடங்கி அதற்கு பின்னர் வாடகை கட்டடத்தில் நடத்தி இப்போது ஒரு சிறு இடத்தில் சொந்தமாக தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் இந்த தையல் நிறுவனம் வைத்து தொடங்கி 44 ஆண்டுகள் வரைக்கும் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த தொழிலில் நாங்கள் வந்த காலத்தில் மிக அருமையான ஒரு துறை, அருமையான ஒரு தொழிலாக இருந்தது. பல்வேறு தரப்பு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், பல்வேறு துறையில் இருக்கக்கூடியவர்கள் பெறக்கூடிய சம்பளத்தை விட நாங்கள் அந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதலான சம்பளத்தை தான் பெற்று இந்த தொழிலை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தொழிலுக்கு வந்ததுனால என்னுடைய வாழ்க்கை மேம்படும் விதமாக என்னுடைய குழந்தைகளெல்லாம் சிறப்பான முறையில் கல்வி கொடுத்து அவங்க இன்று நல்ல நிலையில் இருக்கிறாங்க. நான் இந்த தையல் நிறுவனத்தை இன்னும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறேன். அன்றைய கால சூழலில் அனைத்து விதமான உடைகளையும் தைத்து கொண்டிருந்தேன். 1980லேருந்து 90 வரைக்குமே. அதற்கப்புறம் ஆண்கள் உடை கொஞ்சம் அன்றைய தேதியில் மிக சிறப்பானது ஒரு துறையாக இருந்தது. அந்த துறையை தேர்ந்தெடுத்து 1990லிருந்து 2010ஆம் ஆண்டு வரை மிக சிறப்பானது ஒரு தொழிலாக நடந்து கொண்டிருந்தது. அதற்கு பின்னதாக இந்த ஆயத்த ஆடை மூலமாக இந்த ஆண்கள் உடை தைக்கக்கூடிய பணிகள் குறைந்துள்ளது. இது என்னுடைய தொழிலை ஆண்களுடைய காவலர் சீருடை, பெண்களுடைய காவலர் சீருடை, மற்ற அத்தனை விதமான உடைகளை எங்கள் கடையில் தைத்து கொண்டிருக்கலாம். இன்றும் சிறப்பான ஒரு பணி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும், எனக்கு இத்தனை ஆண்டு காலமாக இந்த துறையில் என்னை செயல்பட வைத்து எனக்கு ஊக்கமளித்த எனது வாடிக்கையாளர்களுக்கும், எனது நண்பர்களுக்கும், எனது குடும்பத்தாருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். குறிப்பாக நான் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு அறிமுகமான நிலையில் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது எனது வாடிக்கையாளர்கள் மற்றும் எனது நண்பர்கள், எனது குடும்பத்தில் எனது மனைவி ராஜாத்தி அவர்கள், எனது மகன் ராஜகுரு, எனது மகள் மலர்விழி, எனது மருமகன் ராஜகோபால், எனது மருமகள் சாதனா உள்ளிட்ட அனைவருமே என்னுடைய இந்த தொழிலில் நான் சிறப்பாக பணியாற்றுவதற்கு உறுதுணையாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், எனது வாடிக்கையாளர்களும் என் மீது மிகுந்த பற்றுதலோடு என்னிடம் உடை தைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும், இந்த துறையில் நான் வந்ததற்கு மிகப்பெரிய பெருமை அடைகிறேன். எனக்கு மென்மேலும் எனது வாடிக்கையாளர்களும் எனது நண்பர்களும் எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த தொழிலில் மிக சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கு அனைவருமே ஒத்துழைப்பு நல்க வேண்டும். அனைவருக்கும் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். வி. சீத்தாமலை, செம்மை தையலகம், திண்டுக்கல். நன்றி.